இதெல்லாம் நீங்க ரெக்கார்ட் பண்றீங்க. இதெல்லாம் கண்டென்ட் உங்களுக்கு. இன்னுமாவே தெரியல. நான் எக்ஸ்ட்ரோவர்ட் தான். ஆனா கேமரா ரொம்ப ரியலிஸ்டிக் பர்சன். என்ன விட்டா நான் தூங்கிடுவேன். யாராவது சிரிக்கணும் என்ன பார்த்து. இதெல்லாம் வராது எனக்கு. நீங்க கொஞ்சம் ஜாலியா இருக்கணும். நார்மலா சிரிச்சா நான் நல்லா இருப்பேன். நீங்களும் காமெடி பண்ண மாட்டீங்க. பல்ல காமிக்க தெரியாது எனக்கு. ஒரு பழம் சாப்பிடல அதுல எனர்ஜி வந்து நானே வாத்து மாதிரி எலி வந்து உட்கார்ந்து இருக்கேன். இல்லன்னு இழுக்குது. என்ன விட 100% நிறைய எமோஷன் ஃபுல்லா பாசிட்டிவ் ஆயிடுச்சு. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அழுகிற டைம்ல தான் இருந்தேன். ஆனா டக்குன்னு அழுக ஸ்டாப் ஆயிடுச்சு. என்னங்க நான் என்ன பண்ணாலும் ரெக்கார்ட் பண்றீங்க, அப்ப நான் பண்றதெல்லாம் கண்டென்ட் உங்களுக்குன்னு கல்யாண பொண்ணு கரெக்டா கண்டுபிடிச்சிடுறாங்க. கல்யாணம் அப்போ எல்லா பொண்ணுங்களுக்கும் ஆரம்பத்துலலாம் எதுவுமே தெரியாது. ஆனா அந்த கல்யாண நாள் அன்னைக்கு ஒரு மாதிரி எமோஷன்ஸா இருக்குங்க. சந்தோஷமாவும் இருக்கும், இன்னொரு பக்கம் கொஞ்சம் கவலையாவும் இருக்கும், இன்னும் சில பேர் ரொம்ப எந்து ஆயிடுவாங்க. அப்படிதான் இந்த கல்யாண பொண்ணு பயங்கர எந்துவா இருக்காங்க. இப்போ நான் என்ன பண்றது அப்படின்ற மாதிரி அவங்க முழிக்கிறாங்க. ஏமா போஸ்ட் கொடுமா, வீடியோலாம் எடுக்கணுமா அப்படின்னு போட்டோகிராஃபர் சொன்னா, ஏங்க நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரோவர்ட் தான், பட் இருந்தாலும் கேமரா ஷைங்க அப்படின்னு ஃபீல் பண்றாங்க. போஸ்ட் கொடுக்க சொல்றீங்க, சிரிக்க சொல்றீங்க, ஆனா யாரும் காமெடி பண்ண மாட்டேங்கிறீங்களே. எத்தனை தடவை தான் நானும் ஃபேக்கான ஸ்மைல் கொடுத்துட்டே இருக்கிறது, என்னால முடியல, கேமராமேன் நீங்க தான் காமெடி பண்ணுங்கன்னு அவரையும் கலாய்க்கிறாங்க. என்னை விட்டா நான் தூங்கிடுவேங்க, என்னங்க போஸ்ட் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு வாழைப்பழம் சாப்பிட்டுட்டு மறுபடியும் தெம்பாயிட்டாங்க. கல்யாணம் நடந்த அந்த மொமெண்ட்டை பத்தி பேசும்போது நிறைய எமோஷன்ஸ் வந்து அப்படியே பாட்டில் அப் ஆயிடுச்சு. நான் கூட அழுதுருவேன் அப்படின்னு தான் நினைச்சேன், ஆனா அழுக வரலங்க, அது அப்படியே ஃபேட் அவுட் ஆயிடுச்சு. இந்த மாதிரி கல்யாண பொண்ணு செம்ம ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. அவங்க பேசுறது அவ்வளோ கியூட்டா இருக்குங்க. அதே மாதிரி அவங்களுடைய லுக்கும் சொல்லணும், ஃப்ளாலெஸ்ஸான மேக்கப்புங்க. மூன்ஸ்ட்ரக் பை கார்த்திக் ஸ்ரீனிவாசன் தான் இந்த வீடியோவை ஷேர் பண்ணியிருக்காரு. இது இப்போ வைரலா போயிட்டு இருக்கு. மேபி கல்யாணம் நடக்கும்போது ஒவ்வொரு பொண்ணும் மாப்பிள்ளையுமே வந்து அப்படிதான் ஃபீல் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப எந்தூசியாஸ்டிக் ஆயிடுவாங்கன்னு தோணுது. இதை பத்தி உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க. மேலும் பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களுக்கு பிஹைண்ட் ஒட்ஸை இப்பவே ஃபாலோ பண்ணுங்க.